ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நந்தி ஸ்பெஷல். என்ன நந்தி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மலையே சிவனா வழிபடுறோம்னு சொல்லி 360 டிகிரியில் நந்தி மலையை வந்து எந்தெந்த பக்கம் எந்தெந்த கோணத்தில் பார்க்க முடியுமோ அந்தந்த கோணத்துலேயும் மலையை பார்க்குற மாதிரி நந்திகளை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. இந்த நந்தி நம்ம அண்ணாமலையார் கோவில் ஆலயத்துக்காக செஞ்சு தான். அப்போ ஆலயத்தில் ஏதோ சூழ்நிலையால் இந்த நந்தி வந்து இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு நேராக திண்டிவனம் ரோடு சென்னை ரோட்டில் நாவக்கரையிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே ஒரு குன்று மேலே இந்த நந்தி இருக்கும். ரொம்ப பழமையான நந்தி. இந்த நந்திக்கு வந்து ஆதி நந்தீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த நந்தி இங்கேருந்து பார்த்தா அப்படியே நேராக நம்ம அண்ணாமலையாரோட மலை தெரியும். இப்போ இங்கே நிறைய மரங்கள் வந்து மறைச்சிட்டு இருக்கு. இதனுடைய பழைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஸோ அப்படி அண்ணாமலையாரோட மலை தெரிகிற மாதிரி ரொம்ப நேராக அற்புதமாக இந்த நந்தி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நந்தியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்ட். அப்படியே மலையை வந்து நந்தி வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சிவனை வந்து நந்தி வழிபடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இந்த நந்தி பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது போல் திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றி, அதாவது நம்ம 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுற்றி அண்ணாமலையாரை பார்த்த மாதிரி எத்தனை நந்திங்க இருக்குது. அண்ணாமலையார் கோவில் உள்ள இருக்கிற நந்திங்களை தவிர்த்து அண்ணாமலையாரை பார்த்த மாதிரி மலையை சுற்றி தனியாக நந்திங்க மட்டுமே வச்சு வழிபட்டு இருக்காங்க. எப்படி அஷ்டதிக்கு பாலகர்கள் நம்ம இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம், அதுபோல் அஷ்டதிக்கு பாலகர்களை சிவபெருமான உருவமாக வச்சு லிங்கமாக வழிபடுறாங்களோ அதே போல் நந்திகளையும் வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அதனால் இன்றைக்கி கிரிவல பாதையை சுற்றி அண்ணாமலையார் கோவில் தவிர்த்து மீதி, அதாவது ஒரு சாமியை பார்க்காம மலையை மட்டும் பார்த்த நந்திகள் எத்தனை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது நம்ம துர்க்கையம்மன் கோவிலில் அப்படியே பேக் சைடு இருக்கும் நந்தி. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்போவே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி நந்திகளை. இது அப்படியே பழகுன்று மலை. இது அப்படியே அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி துர்க்கையம்மன் கோவில் பேக் சைடில் இந்த நந்தி இருக்கும். அப்படியே பாருங்கள், நம்ம மலையை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். துர்க்கையம்மன் கோவில் பின்னாடி இருக்கிற நந்தி இது. இந்த நந்தி நம்ம அண்ணாமலையார் கோயில் கோபுரத்துக்கு வெளியில் நேராக சக்கரை குளத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற நந்தி. இந்த நந்தியும் அண்ணாமலையாருக்கு நேராக வச்ச நந்தி தான், மலைக்கு நேராக வச்ச நந்தி தான். இந்த நந்தி ஒரு ஸ்பெஷல். நம்ம சக்கரை குளத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியாக இருக்கும். ஆனால் யாருக்கும் இந்த நந்தியை பார்த்தாலே அந்த நந்தியை பராமரிக்கிறது கிடையாது. யாருன்னா பௌர்ணமியானா விளக்கேற்றினா தான். மற்றபடி இது கோவிலுக்கு நேராகவும் கோபுரத்துக்கு நேராகவும் இருக்கிற நந்தி. குட்டியாக தான் இருக்கும் அந்த நந்தி. கோவில், அண்ணாமலையார் மலை ரெண்டுத்துக்கும் பொதுவாக வச்சுருப்பாங்க இந்த நந்தியை. இந்த குன்றில் தான், இந்த மலையில் அப்படியே மலையை பார்த்த மாதிரி ஒரு நந்தி இருக்குது. அதை காமிக்கிற வாங்க.
அடுத்தது இந்த நந்திங்க. இந்த நந்தியும் நம்ம மலையை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க கிரிவல பாதையில். கிரிவல பாதையில் எங்கன்னா நம்ம கிரிவல பாதையில் பாருங்கள், செங்கம் ரோடும் கிரிவல பாதை சந்திப்பும் பிரிகிற இடம். செங்கம் ரோடும் கிரிவல பாதை பிரிகிற இடம். இந்த சந்திப்பில் இந்த நந்தி வந்து அமைஞ்சிருக்கு. 2 ரோடும் பிரியறதுக்கு முன்னாடி இந்த நந்தியை பார்க்கலாம். இந்த நந்திக்கு பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வழிபட்டுருக்காங்க. இன்னும் பிரதோஷத்துலாம் சிறப்பான பூஜைகள் செய்து வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நந்தியும் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இது கிரிவல பாதையில் இருக்குது. மரம் செடி கொடிகள் இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. இப்படியே மலையை காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் நம சிவாய. பாருங்க, மலையை பார்த்த மாதிரி. இந்த பக்கம்லாம் மரம் வளர்ந்ததால தெரியல. ஆனால் மரம் வளர்கிறதுக்கு முன்னாடிலாம் இந்த நந்தியும் மலையை பார்த்து தான் அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ ஸ்பெஷலில். அடுத்தது இந்த நந்தி பாருங்கள். இது 6வது நந்தியாக காமிக்கிறோம். இந்த நந்தியும் நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நந்திமுக தரிசனம்னு இங்கே ஆட்டோக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க. இங்கே துர்வாசகர் கோவில் வேறு இருக்குது. இந்த துர்வாசகர் கோவில் விஜய் கல்யாண மண்டபம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த நந்தியை பார்க்கலாம். இந்த நந்தியும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லையா? நம்ம சிவபெருமானுக்கு நேராக இருக்கிற நந்தியை தான் பார்த்துருப்போம். ஆனால் சிவபெருமானே மலையாக இருக்கிற அண்ணாமலைக்கு நேராக எத்தனை நந்திங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. மரம்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தெரில. அதுக்கு பின்னாடி மலையை பார்த்த மாதிரி நந்தி அமைஞ்சிருக்கிறார். அடுத்தது இந்த நந்தியும் நம்ம அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. இதுவும் கிரிவல பாதையில் தான் இருக்குது. கிரிவல பாதையில் நெருதி லிங்கத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு இந்த நந்தி. மெயின் கிரிவல பாதையில் அண்ணாமலையார் மலை தெரியுதுங்களா? அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி இந்த நந்தி அமைச்சிருக்கிறாங்க. மெயின் நெருதிலிங்கத்துக்கு முன்னாடி. இவ்வளோ சூப்பரில் கிரிவல பாதையில் அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி சுற்றி நந்திங்க வந்து அந்த ஃபேஸில் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், இந்த லிங்கங்கள்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நந்தி சிலைகள் வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றி அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏழு நந்தி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி நந்தி 7 நந்தி காமிச்சிருக்கோம். அடுத்தது இந்த நந்தி நித்யானந்த ஆசிரமம் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பாருங்கள். நித்யானந்த ஆசிரமம் வழி பக்கத்தில் ராஜராஜேஸ்வரி கோயில் பக்கத்தில் இருக்கிற நந்தி. இந்த நந்தி இதோட 8வது நந்தியாக உங்களுக்கு காமிக்கிறோம்.
இந்த நந்தியும் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. செடி கொடிகள் இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. கிரிவல பாதை. அண்ணாமலையார் மலையை 360 கோணத்தில் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்பயே எவ்வளோ சூப்பர் இல்லை? அடுத்தது இந்த நந்தி வந்து நம்ம சீனிவாசா ஸ்கூல், அடியண்ணாமலைக்கு முன்னாடி சீனிவாசா ஸ்கூலுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற நந்தி. இந்த நந்திக்கு வந்து பிரதோஷம் அப்போ மிகப்பெரிய ஸ்பெஷலாக பூஜைகள்லாம் நடக்கும், வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நந்தியும் நம்ம கிரிவல பாதையில் அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது 360 கோணத்தில் அமைஞ்ச நந்தியில் இதுவும் ஒரு நந்தி. அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. எதிரில் சிவபெருமான் சிலைகள்லாம் கிடையாது, லிங்கம்லாம் கிடையாது. எதிரில் ஒன்லி அண்ணாமலை மலை மட்டும்தான். ஸோ ஓம் நம சிவாய. இது பாருங்கள், இது சீனிவாசா ஸ்கூல், அடியண்ணாமலை சீனிவாசா ஸ்கூலுக்கு அப்படியே பின்புறமே கிரிவல பாதையில் இது கிரிவல பாதையில் மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள். இந்த கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கிற நந்தி தான் இந்த நந்தி. இந்த நந்திக்கு வந்து பிரதோஷம் அப்போல்லாம் ஒரு ஸ்பெஷல் பூஜைகள் நடக்கும். இன்னொரு நந்தி பகவான் நம்ம அடியண்ணாமலை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உண்ணாமலை நகர்னு போர்டு இருக்கும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த நந்திக்கும் பிரதோஷம் அப்போ நிறைய அபிஷேகங்கள்லாம் நடக்கும். நந்தி பகவானே ரொம்ப காலமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஓம் நம சிவாய, நந்தீஸ்வராய நமக. இறைவா, இந்த நந்தி பகவானும் காலங்காலமாக ரொம்ப நெடுநாட்களாக நம்ம முன்னோர்கள் மலையை பார்த்த மாதிரி அமைச்சு கிரிவல ரோட்டில் 360 டிகிரியில் மலையை பார்த்த மாதிரி இந்த நந்தி பகவானை அமைச்சு ஒவ்வொரு பிரதோஷம் அப்பவும் இந்த நந்தி பகவானை வழிபட்டுட்டு வராங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செய்வாங்க. அதன் சிவனே மலையே சிவன். அந்த சிவனுக்கு நேராக இருக்கிற நந்தி பகவானில் இவரும் ஒருத்தர். இது இது பாருங்கள், மலை அண்ணாமலையார் மலை. இது ஷெட்டு போட்டதால் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு. அண்ணாமலையார் மலைக்கு நேராக மலையை பார்த்த மாதிரி, அண்ணாமலையார் மலைக்கு நேராக மலையை பார்த்த மாதிரி இந்த நந்தி பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு நந்திங்க, இது வந்து நம்ம வாயுலிங்கம் கிரிவல பாதையில் வாயுலிங்கத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. கிரிவல பாதையில் வாயுலிங்கத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த நந்திக்கும் பிரதோஷானா பூஜை பண்ணுவாங்க.
இந்த நந்தியும் 360 டிகிரியில் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓம் நம சிவாய நமக. நீங்கள் பார்க்குற அடுத்த நந்தி வந்து அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தி வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம கிரிவல பாதையில் இந்த பக்கம் காஞ்சி ரோடு பிரிஞ்சு, அதாவது கிரிவல பாதையில் அந்த இடிஞ்ச மண்டபம் இருக்கும், பிரிகிற காஞ்சி ரோடு பிரிஞ்சு உள்ளே வர வழியில் கிரிவல பாதையில் இந்த அதிகார நந்தி வந்து இருக்குது. இந்த நந்தியும் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி, இந்த பாருங்க அண்ணாமலையார் மலை, இந்த நந்தியும் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நந்திக்கும் பிரதோஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். ஸோ இந்த நந்தியும் அண்ணாமலையார் மலையை 360 டிகிரியில் இந்த நந்தியை பார்த்து வச்சுருக்காங்க. அதிகார நந்தி. இதுக்கு அடுத்தது கடைசியாக ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தி. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குற இந்த நந்தி நம்ம ஈசானிய லிங்கம். பாருங்கள், ஈசானிய லிங்கத்துடைய குளக்கரைக்கு எதிரில், ஈசானிய குளம் இருக்குல்ல, ஈசானிய குளத்துக்கு எதிரில் அமைஞ்சிருக்கு இந்த நந்தி. இந்த நந்திக்கும் பிரதோஷத்தில் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. ஈசானிய லிங்கம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த நந்தி. இந்த நந்தியும் 360 டிகிரியில் மலையே உருவான அண்ணாமலையை பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான நந்தி. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ நந்திகள் நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சுற்றி அண்ணாமலையாரை நம்ம சேவிச்சுட்டு வர்றதுக்காக அமைச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்றது. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்னு கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும்.